ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அங்கே சீதா வந்து ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே, என்னாச்சு சீதா, ஏன் திடீர்னு வந்திருக்க, வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கவும், அவங்களுடைய முகம் கை இதெல்லாம் அடிபட்டிருக்கிறதும் வீக்கமாக இருக்கிறதும் கவனிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதும் முதல்ல மறைக்கிறாங்க, அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மீனா அப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அருண் வந்து சீதாவை அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து சீதா எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க. நாம் வந்து அக்கா மாமா அம்மா எல்லார் பேச்சையும் கேட்காம அருண் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யாருக்குமே சொல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் வேற பண்ணிக்கிட்டோம். ஆனால் கடைசியில் இப்போ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சீதா இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அம்மா இருந்த வரைக்கும் அது தெரியலை, சீதாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அருண் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டாரு. எல்லாத்துக்கும் இப்போ அவர் வச்ச சட்டம் தான் அப்படின்றதுனால தான் சொல்றத தான் நீ கேட்கணும். இனி உன் மாமாவையோ உங்கள் வீட்டாளங்களையோ நீ போய் பார்க்கக்கூடாது, அவன் இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, என் அம்மா சாவுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து கண்ணு முன்னு தெரிய சீதா கிட்ட சண்டை போடுறாங்க, கோவப்பட்டு அடிக்கிறாங்க. யாரும் இப்படி பண்ணுறீங்க, நல்லா தானே இருந்தீங்க, நீங்கள் இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே, குடிக்காம தானே இருந்தீங்க, இது என்ன திடீர்னு புதுசாக குடி பழக்கம் அப்படின்னலாம் வந்து கேட்கவும், என்ன கேள்வி கேட்குற தகுதியும் உனக்கு கிடையாது, என்ன ஏன் நான்லாம் குடிக்கக்கூடாதா, என் அம்மா எனக்கு சாமியாட்டம் இருந்தவங்க, அவங்க இப்போ இல்லை, அதுக்கு காரணம் உன் மாமா. இங்கே பாரு, உன் மாமாவை பார்க்க நீ போன இல்லை அவன் தான் இங்கே வந்தான், அவ்வளோதான், நடக்கிறதே வேற அப்படின்னலாம் வந்து சண்டை போட்டுட்ருக்கவும், அப்போ திரும்பி கேட்குறாங்க சீதா வந்து, ஏன் நீங்கள் அவர் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, நடந்த எதுக்கும் அவர் காரணம் இல்லைல்ல, செல்வம் வண்டி கார் ஓட்டிகிட்டு வந்து அம்மா மேலே ஆக்சிடென்ட் பண்ணி அத்தை செத்ததுக்கு அவர் எப்படி காரணமாக வர்ற, நீங்கள் மாமாவை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல, தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கடைசியாக ஒரு தடவை அவங்களுடைய முகத்தை கூட பார்க்க விடலைல்ல நீங்கள் அப்படின்னாலாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க சீதா. அப்படி முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்காக அருண் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு சீதா இங்கே வந்து அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சீதா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, கேட்குறேன் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கூட சொல்லாமையே விஷயத்த அழுதுகிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளேயே. என்னாச்சு, உன் அத்தை இறந்து போனதை நினச்சி இன்னும் நீ அழுதுகிட்டே இருக்கியா, அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரலையா, அருண் அங்கே தனியாக இருப்பார்ல, நீ ஏன் அருண் கூட இருந்து அங்கே அருணுக்கு சப்போர்ட்டாக இருக்காமல் இங்கே தனியாக வந்துட்ட, அவங்க அம்மா இறந்ததை நினச்சி அருணும் ரொம்ப வருத்தப்படுவார் இல்லை, ஏன் சீதா இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, என்னாச்சு, வேறு ஏதாச்சும் பிரச்சனையா, இப்படி அழுகிற, என்னாச்சு, கையில் வேற அடிபட்டிருக்கு, சொல்லு, நீ இங்கே அடிபட்டிருக்கிறத பார்த்தா நீ கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியல, இல்லை சமைச்சிட்டு இருக்கும்போது அடிபட்ட மாதிரி தெரியல, சமைச்சிட்டு இருக்கும்போது அடிபட்டா கையில் மட்டும்தான் அடிபடும், முகமெல்லாம் வீங்கிருக்கு, என்னாச்சு சீதா சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவும், அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் அத்தையை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேம்மா, அருணும் அவரை நினச்சி அம்மாவை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாரா, அவருக்கு ஆறுதல் சொல்லி யாருக்குமே கையும் உடலை காலும் உடலை, அழுதுகிட்டே இருந்ததுனால முகம் எல்லாம் வீங்க இருக்குக்கா, கையில் கிச்சனில் சமைக்கும் போது தான்க்கா அடிபட்டுருச்சு, நீ ஏங்க அப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு, இங்கே பாருடியும் இன்னமும் ஏதாச்சும் நீ இதுக்கப்புறமே என்கிட்ட உண்மையை சொல்லாமல் நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, ஓங்கி ஒன்று அரைஞ்சிருவேன் வச்சுக்கோ பல்லார்னு, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், அடிங்கக்கா அடிங்க, நீங்கள் மட்டும்தான் என்னை அடிக்காது இருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா, அடிங்கக்கா, நான் நீங்கள் எல்லாரும் அடித்து கொள்றதுக்கு தானே நான் இருக்கேன், அடிங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா புரிஞ்சுக்கிறாங்க. சீதா என்னாச்சுடி, அருண் ஒன்று அடிச்சுட்டாரா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா அப்படின்னு கட்டி அழுகுறாங்க. மீனா வந்திருக்காங்க அப்படின்னு காஃபி போட்டுட்டு வரலாம் அப்படின்னு அவங்களுடைய அம்மா காஃபி போட்டு கரெக்டாக ரூம்குள்ளே வரவும் சீதா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த காஃபி டம்ளரில் டம்முன்னு போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறமா அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுடைய அம்மா, சீதா என்னடி சொல்லிட்டு இருக்க, மாப்பிள்ளையா உன்னை அடிச்சாரா, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கவும், இருமா கொஞ்சம் நேரம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு,
சீதா என்ன சீதா எதுக்கு அருண் உன்னை எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு. இல்லைக்கா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க்கா. உங்கள் யார் பேச்சையும் கேட்காம அருணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான்க்கா பெரிய தப்பு. அருண் நல்லவர் அப்படின்னு நினச்சி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவரோட மனசுக்குள்ளே எவ்வளோ கோவம் வருத்தம் அது மட்டும் இல்லாமல் தீராத பழி பகை இதெல்லாம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம்க்கா. மாமாக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையை காரணமாக வச்சு என்னை இன்னும் வேணும்னே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீவிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. ஆனால் இப்போ மாமா மேலே இருக்கிற கோவத்தினால அடிக்கடிக்க இப்போ பயங்கரமாக என்கிட்ட கோவப்படுறாரு, சண்டை போடுறாரு. அத்தை இருந்த வரைக்கும் அத்தை பார்த்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட நான் பெருசாக எதையும் சொன்னது கிடையாது. அத்தையே எல்லாத்தையும் சரி பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ அத்தையும் இறந்ததுக்கு அப்புறமா அருண் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சிட்டு தான் நான் மாமாக்காக பேசினதை கோவப்பட்டு என்னை கேட்டு அடிச்சிட்டாருக்கா அப்படின்னால சீதா சொல்லி அழவும் அப்படியே இங்கே மீனாவும் சரி அவங்களுடைய அம்மாவும் சரி ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுறாங்க. என்னடி சொல்கிற நீ அருண் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணுறாரு, அவர் அப்படிலாம் பண்ணுறவர் கிடையாது, குடிக்கிறவரே இல்லையே அப்படின்னுவோம். நானுமே அப்படின்னு தான்மா நினச்சேன். ஆனால் அருண் மாமா மேலே இருக்கிற கோவத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அம்மா அந்த சோகத்தில் குடிச்சிட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மீனாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் குடிச்சிட்டு உன்னையே அடிச்சிருப்பான். போலீஸாக இருந்தால் குடிச்சிட்டு என்ன வேணாலே பண்ணலாமா? குடிக்கிறது அவனோட உரிமை, அதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குது, தைரியம் இருக்குது? அவ்வளோ திமிர அடிச்சா சீதா இவ்வளோ நாளாக உன் வாழ்க்கைக்காக தான் எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நாங்கள் தாங்கிக்கிறோம், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் அவரும் விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தோமே தவிர நீ இப்படி அடிபட்டு சாகிறதுக்காக இல்லை. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக நான் அந்த அருணை சும்மாவே விட மாட்டேன். இப்போவே அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ன உடனே அப்போது சத்யா கரெக்டாக வந்துடுறாங்க அந்த டைமுக்கு. அப்போ தான் ஆமாக்கா அவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அருண் மாமா வெளியில் நல்லவர் மாதிரியும் உள்ளுக்குள்ளே வேஷத்தை வச்சுக்கிட்டு நடிச்சிட்ருக்காரு அப்படின்னலாம் சத்யாவும் சொல்லவும் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சீதா நீ கவலைப்படாத சீதா எல்லாம் சரியாக போயிடும், முத்து மாமா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது முத்து கிட்ட ஃபோன் பண்ணி மீனா விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே ரவியும் முத்துவும் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணுவோம். ஒரு நிமிஷம்டா மீனா ஃபோன் பண்ணுறா பேசிட்டு வந்துடு அப்படின்னுவோம். சொல்ல மீனா அப்படின்னு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இங்கே தான் மீனா சவாரி ஒன்று வந்தேன் முடிச்சுட்டு இங்கே நின்று ரவி கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நீங்கள் முதல்ல அம்மா வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்ன உடனே என்னாச்சு மீனா ஏன் அப்படின்னு. ஏங்க நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லவும் என்னாச்சு மீனா ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படின்னு. நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி ரவி நீ எதையும் மனசில் வச்சுக்காத நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி இப்போ மீனா கால் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு வர சொல்கிறா, என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாக பேசுகிறா, நான் போயிட்டு அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா என்னது இது ஒரு மாதிரியாக மீனா ஃபோன் பண்ணி பேசுகிறா, என்னாச்சுன்னு தெரியலையே, அத்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமா அப்படின்னு முத்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்காரு மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு. ஸோ இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பயங்கர பிரச்சனை. முதல்ல முத்து மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக முத்து நல்லவராக இருக்க போக மீனாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்து மனோஜோட வாழ்க்கை, இப்போ ரவியோட வாழ்க்கை, அடுத்து இப்போ சீதாவோடைய வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லேயும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்து முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவருமே அதிர்ச்சி ஆகுவார். ஸோ என்னன்னு தெரியலையே, என்னடா இது எல்லாருமே இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, யாரோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து குழம்பி போய் இப்போது சீதாவோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போது இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த மனோஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோகிணியோட பிளான் தெரியாமல் மனோஜ் ரோகிணியை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. ரோகிணி மனோஜோடைய மனசில் நாம் இருக்கோமா இல்லையாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகமா சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு ஆளை வச்சு உங்கள் ஒய்ஃப் யாரோ ஒரு ஹஸ்பண்ட் வேற ஒருத்தருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா போய் சொல்ல வச்சு அங்கே மனோஜை வர வச்சிட்ருக்காங்க. ஸோ இவரும் அதை நம்பாமல் கூட இருக்கிறவங்க என்னமோ சொல்கிறாங்க, வேண்டாம் பாஸ் இதெல்லாம் வேண்டாம், ஒரு வேளை உங்கள் ஒய்ஃபு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அது போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு மனோஜ் முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இங்கே வராங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோகிணி பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. மனோஜ் வரத்தை கவனிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஃபோனில் சேட் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு நடிக்கிறாங்க. அப்போது அதை பார்த்த உடனே அங்கே சுற்றி பார்க்குக்கு வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க,
பொறுக்கி ரசிக்கல் யாரோ ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து இப்படி ரசிச்சுட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அப்படின்னு தப்பானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாஸ் இது, உங்கள் ஒய்ஃப் உண்மையிலே யார்கிட்டயோ பேசிட்டு தான் இருக்காங்க, நம்ம உங்களோட ஒய்ஃபை நம்ம பார்க்க வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் என்னமோ வேற ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்கிற மாதிரி இங்கே எல்லாரும் இப்படி தர்மாடே அடிக்கிறாங்க. பாஸ் ப்ளீஸ் பாஸ், நீங்கள் தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், அவங்க உங்கள் ஒய்ஃப் தானே, இன்னும் டிவோர்ஸ் ஆகலைல்ல, ப்ளீஸ் பாஸ் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லி எப்படியாச்சும் காப்பாற்றி விடுங்க, இல்லைனா இவங்க தோலை விரிச்சிடுவாங்க. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க அப்படின்னு. அது எப்படி நான் சொல்லுவேன், இல்லைடா அதெல்லாம் சொல்ல முடியாது, அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அவளுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. பாஸ் அடிப்பட்டே செத்துருவோம் பாஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்தலை ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் இங்கே மனோஜ் அடி வாங்கிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோகிணி அதை பார்த்துட்டு ஓடி வராங்க. ஐயோ மனோஜ் இப்படி உண்மையிலேயே அடி வாங்குறானே, நம்ம விளையாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஓடி வரவும், ஐயோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, எதுக்கு இப்போ எல்லாரும் இவர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஏமா நீ அங்கே உக்காந்துக்கிட்டு உன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருக்க, அக்கா யார் இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாதம்மா, உன்னையே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இப்படி சைட் அடிச்சுட்ருக்கான், அதை கூட கவனிக்காமல் இப்படி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க, அதாம்மா இவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அடிக்கணும், பார்க்கு பீச்சுன்னு இதுக்குன்னே வந்துடுறாங்க அடுத்தவன் முன்னாடியை பார்க்குறதுக்காக அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன இவ பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறா, அடி வாங்கி சத்தா கூட நமக்காக பேச மாட்டாளே, ஏன் பேச மாட்டா, அவ எதுக்கு நமக்காக பேசணும், நாம தான் அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டோமே அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, போது நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா பார்க்கறது ஃப்ராடுத்தான வேலை, இதுல குரலை வேற ஒசத்து பேசுறியா அப்படின்னு. யோ நிறுத்துங்கயா, நான் ஒன்றும் யாரோ ஒரு பொண்ணை பார்க்கல, அவ என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம். ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. என்னம்மா இந்த ஆளு உன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கான், பார்த்துட்டு அமைதியா இருக்க, நாலு போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், உண்மையிலே அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இவனை காப்பாற்றுறதுக்காக அப்படி பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கிறாங்க. ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல, எதுக்கு திரும்பவும் மனோஜ் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஏப்பா உன் பேர் மனோஜா அப்படின்னு. ஆமாயா என் பேர் மனோஜ், அவ என் மனைவின்னு சொன்னதுக்கப்புறமா அடிக்கிறீங்களே நியாயமாயா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்கவும், என்ன பாஸ் இது உண்மையாக சொன்னால் கூட இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, முகக்கட்ட அந்த மாதிரி அப்படின்னு அவரு கூட இருக்கிற ஒரு பேசிட்டு மனோஜ் கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது, யோ நம்மளானா அங்கே பாருங்க அப்படின்னு மனோஜை எல்லா ஆதாரத்தையும் கொண்டு காட்டுறாங்க. இப்போ ரோகிணிக்கு புரிஞ்சிருது, நாம் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. மனோஜோட மனசில் நாம் இருக்கோம், இது ஒன்று போதும், இதை வச்சு மனோஜை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அது காட்டினதுக்கு அப்புறமா தான், சே சொந்த பொண்டாட்டியவன் இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. யோ என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், சைட் அடிக்கிறேன், என்ன வேணா பண்ணுறேன், இது எவனுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படி அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே கலைஞ்சு போகிறாங்க. மனோஜ் அப்படி தான் வந்து சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறமா இங்கே ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆள் வந்து திருன்னு அடி வாங்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கவும், என்ன மனோஜ் நேற்று வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இன்னைக்கு உன் வாயாலே என்னுடைய மனைவி ரோகிணி அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன் பார்த்தியா, நீயும் உன் வாயால் என்ன உன் மனைவின்னு சொல்லியிருக்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னாலாம் சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு நான் ஏதோ இந்த பக்கம் வேலையாக வந்தேன் அப்படின்னே சொல்லிட்டு மனோஜ் வந்து மழுப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்க்கில் உனக்கு என்ன வேலை இருக்குது மனோஜ், நீ என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. இல்லை மனோஜ் நீ என்ன பார்க்க தான் வந்திருக்க, நான் இங்கே இருக்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக இங்கே வந்திருக்கேன் என்னை பார்க்குறதுக்காக. அப்போது என்னை பார்க்க வந்துட்டு ஏன் மனோஜ் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன், தேவையில்லாமல் அடி வாங்கிட்டேன், என்னை பார்க்க நேராக வந்திருக்கலாம்ல, என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியல, என்னோட ஞாபகம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உன்ன மாதிரி தான் மனோஜ், நானுமே உன்னை பார்க்காம என்னாலேயும் இருக்க முடியல, எனக்குமே உன் ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல கொஞ்சம் பேசி மனோஜ் கிட்ட வர ஆரம்பிச்சிடுறாங்க. மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவரே அறியாமல் அவரும் அமைதி ஆகிடுறாரு. அடுத்து எந்த ஒரு வார்த்தையுமே ரோகிணியை அதட்டி பேசுறது கிடையாது, ரோகிணி கிட்ட பேசவும் கிடையாது. அப்போது என்ன மனோஜ் அமைதியாக இருக்க, நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஐயோ என்னது இது, இவங்க ரெண்டும் பிரிய போகிறது கிடையாது, இவன் வேஸ்ட்டு, இவன் மூளையை கழுவி எப்படியாச்சும் அந்த அம்மா இவன் கூட சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி தான் கூட இருக்கிற ஆள் சொல்லிட்டு இருக்கவும், ரோகிணி அவங்கள பார்த்து முறைச்ச உடனே அவர் பாட்டுக்கு கொஞ்சம் தூரமாக போயிடுறாங்க. ஐயோ நமக்கு எதுக்கு பம்பு, அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு பிடிச்சிப்பாங்க, நடுவில் நாம் போகிறவங்கெல்லாம் மாட்டிப்போம் அப்படின்னு அவர் கூட இருக்கிறவரு தூரம் போயிடுறாரு. அப்போதான் ரோகிணி கட்டி அணைச்சிட்டு இருக்கிறத மனோஜ் கவனிச்சுட்டு என்ன பண்ணுற நீ, இப்போ தூர பப்ளிக் பிளேஸில் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மனோஜ் நீ என்ன பார்க்க வந்துட்டு ஏன் மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாரு நான் உன்னை பார்க்க வரலன்னு சொல்லிட்டேன், எங்கேயா போயிட்டேன், வையா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்கவும், போ மனோஜ் போ,
நீ எப்படி இருந்தாலும் என் பக்கம்தான் வந்தாகணும், உன்னை எப்படி என் வலைக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இது ஒன்று போதும், நான் யாருக்கிட்டையாச்சும் பேசுகிறேன்னு தெரிஞ்சாலே உனக்கு அவ்வளோ பொசிஷனஸ் ஆகுது. இதை வச்சே நான் எப்படி என் பக்கம் கொண்டு வரேன்னு பாரு. என் ஃப்ரெண்டே போதும், அவரை வச்சு அவருக்கூடயே க்ளோஸாக இருந்து நான் உன்னை எப்படி கொண்டு வரேன்னு பாரு அப்படின்னு ரோகிணி பிளான் போடுறாங்க. மனோஜும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க. தன்னோட மனைவி டிவோர்ஸ் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, டிவோர்ஸ் ஆகாததுக்கு முன்னாடியே இன்னொருத்தனை தேடி போகிறா அப்படின்றது மனோஜால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அதனால தான் வந்து அவர் அந்த மாதிரி நடந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இல்லை, அவங்களோட மனசில் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை ரோகிணியை பற்றி அப்படின்னா, ஸோ யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நமக்கு அவகிட்டேருந்து தேவை விவாகரத்து, அவள் எவன் கூடயாச்சும் சுற்றிட்டு போகட்டும் அப்படின்னு மனு விட்டுருக்கணும். விடாமல் பின்னாடி போனது தான் பெரிய தப்பு. இவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே ரோகிணி அவங்க பக்கம் கொண்டு வந்துடணும் மனோஜா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க முத்து சீதாவை பார்க்க மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு போகவும், என்னாச்சு மீனா, என்ன ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன் அப்படின்னு. சீதா என்னாச்சு, நீ ஏன் அழுதுட்ருக்க, என்னாச்சு சீதா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லவும், மாமா அப்படின்னு சொல்லவும் கையில் கட்டு போட்டுக்கிறத கவனிச்சிடுறாரு. என்ன சீதா கையில் எல்லாம் கட்டு போட்டுருக்க, ஒரு மாதிரியாக இருக்க, எங்கேயாச்சும் விழுந்துட்டியா, அடிபட்டுருச்சா? ஆமாம் அருண் எங்க, 2 பேரும் வண்டியில் போகும்போது எங்கேயாச்சும் விழுந்துட்டீங்களா, என்னாச்சு சீதா அப்படின்னலாம் வந்து முத்து அவ்வளோ அக்கறையாக விசாரிக்கவும், சீதாக்கும் இன்னும் அழுகுதான் மிச்சமாயிடுது. ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. சீதா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் மீனா இருந்துக்கிட்டு, ஏங்க இவள் ஒன்றும் கீழே விழ கிடையாது, யார் கூடயும் வண்டியில் போய் விழவும் கிடையாது, இவளுக்கு வேறு எதுவும் அடிப்படவும் கிடையாதுங்க, இவளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு அவ்வளோ கோவம், பயங்கர வெறி. அத்தை சத்யா என்னடா இதெல்லாம், யார் அடிச்சிங்க, நீங்கள் யாராச்சும் அடிச்சிங்களா அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், சீதா நீ சொல்லு சீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க என்ன நடந்துருச்சுன்னு நான் சொல்கிறாங்க அப்படின்னு மீனாவே எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. அந்த அருண் குடிச்சிட்டு வந்து உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் சீதாவை அடிச்சிருக்காங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், சீதாவை அடிக்கிற உரிமை அவனுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு. பொறுக்கி ராஸ்கல், என் மேலே இருக்கிற கோவத்தில் சீதாவை போட்டு இப்படி போட்டு அடிச்சிருக்கானே அப்படின்னு முத்துவுக்கு அவ்வளோ வலிக்குது. சீதாவுடைய முகத்தை இப்படி அப்படி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு கையெல்லாம் பார்த்துக்கிட்டு, சீதா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் மாமா அப்படின்னு சீதாவுமே குழந்தைத்தனமாக வலியை தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுடுறாங்க. அப்பல இவன் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை, மீனா வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் இவன் உண்மையை சொல்லியிருக்கா, இல்லைன்னா நம்ம யாருக்கிட்டையுமே இவன் உண்மையவே சொல்லியிருக்கவே மாட்டா அப்படின்னு உடனே முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சீதா அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையா, அத்தைக்கிட்ட நீ கூட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா அப்படின்னு உடனே, என்ன சீதா உனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டியா, என்ன சீதா நீ அனாதையே, என்ன நாங்கள் எல்லாருமே உனக்காக இருக்கோம், என்ன நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை, நாங்கள் யார் சொல்லியும் கேட்காம நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ பிரச்சனைன்னு வந்து நின்னா நமக்காக யாரும் சப்போர்ட்க்கு நிற்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டியா, என்ன சீதா இது, இங்கே பாரு எங்கள் யாருக்கும் பிடிக்கலைனாலையும் உனக்கு பிடிச்சிருந்ததுக்காக அவனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் லவ் பண்ண பொண்ணு அவன் சந்தோஷமாக பார்த்துப்பான்னு தான் நினச்சேன், இந்த அளவுக்கு என்னைக்கு உன் மேலே கை வைக்கிற அளவுக்கு போயிட்டானோ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சீதா, இன்னைக்கு அவனா நானான்னு 2ல் ஒன்று பார்த்துடுறேன் அப்படின்னு முத்து கோவமாக போகவும், மாமா வேண்டாம் மாமா எதுக்கு தேவையில்லாமல் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சீதா அதுக்காக பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா, இன்னைக்கு அவனை தட்டி கேட்கலனா பின்னாடிக்கு போக போக உன்னை அடித்து இப்போ ஏதோ குணமா பண்ணிட்டு இருக்கான், அடிக்கிற தைரியம் அவனுக்கு எங்கேருந்து வச்சுச்சு, யார் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கானா, நான் இருக்க என்ன பண்ணாலும் பொறுத்து போவான்னு நினச்சிட்டு இருக்கானா, உன்னோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாளாக எல்லாத்துக்குமே பொறுத்து போயிட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் பொறுத்து பார்க்க முடியாது, இங்கே பாரு சீதா நானே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனாலையும் அருண் தான் விட்டு கொடுக்காம தேவையில்லாமல் பிடிவாதமாக இருந்துட்டு இருந்தான், போனால் போகட்டும் நானும் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, உன்னோட வாழ்க்கைக்கு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறமும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு வேகமாக வந்து முத்து வந்து அருணோடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, இப்போ சீதாவுடைய வாழ்க்கை, அடுத்து ரவியோட வாழ்க்கை, மனோஜோட வாழ்க்கை, இவங்க 3 பேரோட வாழ்க்கையும் முத்து மீனா கையில் தான் இருக்க போகுது. ஸோ எப்படி வந்து அவங்க இதெல்லாத்தையும் சரி பண்ணி வந்து அவங்க 3 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க, எல்லா பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க முத்து அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.